ஓகே, ஃபைன். ஐ ஹோப் ஸோ எல்லாரும் காட்ஸ் கிரேஸில் ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ டுடே இன்னைக்கு வந்துட்டு நம்ம சைமன் சேஸ் அப்படின்ற டாபிக் பற்றி பார்த்துடலாம். ஸ்டோரி, ஒரு அழகான ஸ்டோரி. ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த வார்ம் அப் பார்த்துடலாம். இந்த வார்ம் அப் செஷன் வந்து சயின்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால இதை பற்றி ஒரு சின்ன கிளான்ஸ் பார்த்துடலாம். ட்ரெடிஷ்னல் அண்ட் ஃபாக் பெயிண்டிங். இது ட்ரெடிஷ்னலாக கிராமிய அண்ட் ஃபாக் பெயிண்டிங், கிராமிய கலைகள். அது மட்டும் இல்லை, மரபு வழி சார்ந்த பெயிண்டிங். ஒரு பெயிண்டிங்கை பற்றி ஆஃபன் அது எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா, ஷோஸ் அனிமல்ஸ், ட்ரீஸ், ரிவர்ஸ் அண்ட் அதர் நேச்சுரல் எலமெண்ட்ஸ். ஸோ இது அனிமல்ஸை பற்றி, இல்லைன்னா மரத்தை பற்றி, இல்லைன்னா ரிவரை பற்றி, இல்லைன்னா அதே சார்ந்த நேச்சுரல் சார்ந்த நிறைய எலமெண்ட்ஸை பற்றி டிபெண்ட் பண்ணி இருக்கிறது தான் இந்த ட்ரெடிஷ்னல் அண்ட் ஃபாக் பெயிண்டிங். இது எங்கே ரொம்ப ஃபெமிலியராக இருக்குது இந்த பெயிண்டிங் அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா, the beautiful artwork depicts a tree and a peacock made in the Madhubani style of painting that originated in Bihar. ஸோ இது பீகாரில் உள்ள ஒரு ட்ரெடிஷ்னல் பெயிண்டிங். சரிங்களா? இந்த மதுபனி ஸ்டைல் ஆஃப் பெயிண்டிங், மதுபனி ஸ்டைல் அப்படின்றது ஒன்றுமே இல்லைங்க. மதுபனி பெயிண்டிங்ஸ் வந்து எதை வச்சு அவங்க இந்த ஆர்ட் ஒர்க், இந்த ட்ரீயும் இந்த பீகாக்கையும் வரைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா, ஆர் மேட் யூஸிங் ட்விக்ஸ், ஃபிங்கர்ஸ், மேட்ச் ஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரஷஸ். ஸோ அவங்களோட கையை வச்சு, விரல்களை வச்சு, மேட்ச ஸ்டிக், தீக்குச்சியை வச்சு, ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி, நேச்சுரல் கலர்ஸை யூஸ் பண்ணி இந்த மதுபனி பெயிண்டிங்கை பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, ஸ்டடி திஸ் பெயிண்டிங் அண்ட் டெல் யுவர் பார்ட்னர் டூ திங்ஸ் யூ லைக் அபவுட் இட். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணி உங்களுக்கு இதில் எந்த 2 விஷயம் பிடிச்சிருக்கு அப்படின்றத இது பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். தென் காப்பி திஸ் பெயிண்டிங் இன் த பாக்ஸ் அண்ட் கலர் இட். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணி இதில் பெயிண்ட் பண்ணி நீங்கள் கலர் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இதுதான் இதில் உள்ள வார்ம் அப். ஓகே, நம்ம அடுத்து போயிடலாம், லெசனுக்குள்ளே போயிடலாம். சைமன் சேஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. சைமன் சேஸ் வந்து முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. சைமன் சேஸ் இஸ் அ டைப் ஆஃப் கேம். இட்ஸ் அ டைப் ஆஃப் கேம். ஓகே, சைமன் சேஸ் அப்படின்றது ஒன் டைப் ஆஃப் கேம். இது என்ன அப்படின்னா, ஆக்டிவ் டு ப்ளே. இதுக்கு வந்து சைமன் சேஸ் வந்து நம்மளுக்கு எதை ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, இட் ஹெல்ப்ஸ் டு இம்ப்ரூவ் our listening skills as well as it helps to develop our brain. ஓகே, நம்மளோட பிரெயின் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்மளோட லிசனிங் ஸ்கில்லுக்கும் டெவலப் பண்ணால் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, இதை பற்றின ஸ்டோரிஸ் நம்ம போயிடலாம். ஒன்றும் இல்லை, இது ஒரு ஆக்ஷன் கேம். நீங்கள் நெட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இதை பற்றி நிறைய போட்டிருக்கிறாங்க. நெட்டில் என்ன மீன் நம்ம யூடியூப்லேயே ஆக்ஷன் கேம்னு போனீங்கன்னாலே, இப்போது ஒன்றும் இல்லைங்க. இந்த கேம் என்ன அப்படின்னா, சைமன் சே டச் யுவர் நீல் அப்படின்னு சொன்னால் நம்ம பாடி பார்ட்ஸில் நீல் எங்கே இருக்குது அப்படின்றத கை வச்சு காட்டணும். ஓகே, சைமன் சேஸ் டு டச் யுவர் ஹேண்ட் அப்படின்னா நம்ம பாடி பார்ட்ஸில் நம்மளோட கை எங்கே இருக்குது அப்படின்னு கை வச்சு காட்டணும். அதுதான் சைமன் சேஸ் அப்படின்ற கேம். சைமன் சேஸ்ன்றது ஒரு கேமோட நேம். ஓகே, டாபிக் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ லெசனுக்குள்ளே போயிடலாம். ஓகே, இது ஒரு சேட்கம் ஜாலியான ஒரு ஸ்டோரி தான், நல்லாயிருக்கும். நல்லா கவனிங்க. ரீட் தி ஸ்டோரி அபவுட் அ கைட் டாக் நேம்டு சைமன். ஸோ இதில் ஒரு கைட் டாக் வருது. அந்த டாகோட நேம் வந்து சைமன். ஓகே, I begin to get the feeling that Christmas is around the corner when Ma starts making sweets and the smell of burnt sugar and baking fills the house. ஸோ இதில் நம்மளோட ஆத்தர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஆத்தரை பற்றி இதில் ரொம்ப கிளியர் டெஃபினிஷன் இல்லை. ஸோ நம்ம லெசன் போயிட்டோம். ஆத்தர் தான் ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு வந்துட்டு கிறிஸ்மஸ் டைமில் ஆப்வியஸ்லி கிறிஸ்மஸ் ஃபீல் தான் எல்லாருக்கும் இருக்கும், அப்படி தானே? அவங்க அம்மா வந்துட்டு என்ன பண்ணுவாங்களாம், ஸ்வீட் செய்வாங்களாம். அந்த ஸ்மெல் ஆஃப் அந்த பேக் பண்ணும்போது அந்த ஸ்மெல் ஆஃப் பேர்ன்டு சுகர், அந்த ஸ்மெல்லு, அப்புறம் பேக்கிங், அந்த கேக் பேக் பண்ணுறது, அது எல்லாமே வீட்டை சுற்றி வாசனையால் நிறைஞ்சிருக்குமா. த கவுண்டவுன் பிகின்ஸ்
and every day there is some new activity go on, like the Christmas tree lights being checked out, the wiring of the star being fixed, or the last minute chopping of dry fruits. ஸோ அவர் சொல்கிறாரு கவுண்ட் அண்ட் பிகின்ஸ். ஸோ ஒவ்வொரு நாளும் வந்துட்டு கிறிஸ்மஸ்னாலே நம்ம வந்துட்டு கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி அப்படின்னு. அப்போது எவ்ரிடே ஒரு நாளும் ஒரு ஆக்டிவிட்டி கிறிஸ்டியன்ஸை பொறுத்தளவில் ஜாலியாக இருக்குங்க. எல்லாருக்குமே எல்லா ஃபெஸ்டிவலும் அப்படி தான். தீபாவளி வருதுனாலே நம்ம ட்ரெஸ் எடுப்போம், பலகாரம் சுடுவோம். அதே மாதிரி கிறிஸ்மஸ் வந்தாலே நம்ம எல்லாருக்கும் கேக்கு கொடுப்போம், வீட்டிலேயே செய்வோம். கேரல்ஸ் ரவுண்ட் வருவாங்க, கேரல் ரவுண்ட்ஸ், ஜிங்கிள் பெல்ஸ்னு கிறிஸ்மஸ் தாத்தாலாம் டான்ஸ் ஆடிட்டு வருவாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி இப்போ கூட ரீசெண்டாக தானே முஸ்லீம் ஃபெஸ்டிவல் வந்துச்சு. ரம்ஜான் டைம்லலாம் நிறைய ஷேர் பண்ணாங்க. அது என்னது நோன்பு கஞ்சி எல்லாமே கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு ஜாலியான ஈவெண்ட்ஸ். ஒரு ஃபெஸ்டிவலும் அவங்கவுங்க மதத்தினரும் கொண்டாடக்கூடிய ஒரு அழகான ஃபெஸ்டிவல். அதே மாதிரி கிறிஸ்மஸ்க்கும் வந்துட்டு இந்த இவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து நம்ம அழகாக லைட்ஸ் எல்லாம் ஆன் பண்ணி வயரிங்லாம் கரெக்டாக செக் பண்ணி ஸ்டார்ஸ் எரியுதா, லைட் எரியுதா, குட்டி குட்டி பல்ப்ஸ் எரியுதான்னு பார்ப்போம். அப்புறம் லாஸ்ட் மினிட்ல வந்துட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் சாப் பண்ணி வச்சுப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்களா? யார்? நம்மளோட ரைட்டர், ஆத்தர். தென் பிஃபோர் வி நோ வாட் இஸ் ஹேப்பனிங், அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்றது. ஓகே. We start our rounds of carol singing, meeting old friends and making new ones. ஸோ கேரல் சர்வீஸ்லாம் வருவாங்க. கேரல் சர்வீஸ் சொல்லியிருக்கேன், நம்ம எல்லாம் கிறிஸ்மஸ் தாத்தா வருவாங்க, ஜாலியாக இருக்கும். கேரல் ரவுண்ட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். த என்டையர் மந்த் இஸ் ஃபன். ஸோ உண்மையிலே கிறிஸ்மஸ் சீசன் வந்துருச்சுனாலே கேரல் சர்வீஸு ஒவ்வொரு வீடாக போய் ஆண்டவரோட பிறப்பை வந்து அறிவிக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமான காரியம். அப்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெலாம் போவோம், கிறிஸ்மஸ் தாத்தா வேஷம் போட்டுட்டுலாம் வருவாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த மந்த்தே ரொம்ப ஃபன்னாக இருக்கும் அப்படின்றாரு நம்மளோட ஆத்தர். திஸ் இயர் ஹவவர் வாஸ் டிஃப்ரெண்ட். ஸோ பட் இந்த வருஷம் அவங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எப்படின்னா, ஏர்லி இன் த மார்னிங் ஆன் த 1st of December மை மதர் woke up with awful நியூஸ். ஆஃபுல்னால் ஒரு துயரமான நியூஸோட December 1st அவங்க வந்துட்டு எந்திக்கிறாங்க. என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஐ ஹாவ் டு கோ டு ஹாஸ்பிட்டல் ரீட்டா, ஷீ செட் worriedly. ஸோ ரீட்டா, நான் வந்து ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப வரி பண்ணிகிட்டே எந்திக்கிறாங்க. சரிங்களா? எதுக்கு அப்படி வரி பண்ணிகிட்டே எந்திக்கிறாங்கன்னா, ஒய் ஐ ஆஸ்ட். ஸோ எதுக்குமா அப்படின்னு நம்ம ஆத்தர் கேட்குறாங்க. கிராண்ட்மா ஹேஸ் ஹேட் அ டெரிபிள் ஆக்சிடெண்ட். கிராண்ட்பாக்கு வந்துட்டு டெரிபிளாக ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. கிராண்ட்பா இஸ் மை ஃபேவரட் பர்சன் இன் த வேர்ல்டு ஆஃப்டர் மை ஃப்ரெண்ட் லத்திகா. ஸோ இதில் ஸ்பீக்கரோட நேம் வந்துட்டு ரீட்டா, நம்மளோட ஆத்தர். ஸோ அவங்களோட நம்ம ஆத்தரோட ஃப்ரெண்டு பேர் என்ன? லத்திகா. ஓகே. கிராண்ட்பா வந்து அவங்க ரீட்டாவுக்கு வந்து அவங்களோட தாத்தாவை ரொம்ப பிடிக்குமா, வேர்ல்டுலே ரொம்ப பிடிச்ச பர்சனா. ஐ கேன் டெல் ஹிம் எனிதிங். ஸோ அவங்க வந்துட்டு அவங்க தாத்தாட்ட எல்லா விஷயமும் ஷேர் பண்ணுவாங்களாம். ஈவன் grumble when I think ma is being unfair to me. அதாவது அவங்க அம்மாவை பற்றி கூட சில டைமு தாத்தாட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களாம். ஐயோ, எங்கள் அம்மா வந்து எனக்கு ஃபேவராகவே பண்ண மாட்டேக்காங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவாகவே தாத்தா பாட்டி இருக்கிற வீட்டிலலாம் நம்ம மோஸ்ட்லி அம்மா அடிச்சிட்டாங்க, அப்பா திட்டாங்க அப்படி போய் சொல்லுவோம். அதே மாதிரி இவங்களும் சொல்லுவாங்க போல். He always listens and gives me his fullest attention லைக் ஐ ஆம் அன் அடல்ட். ஸோ இதில் வந்து நம்மளோட ரைட்டர் வந்து குட்டி பொண்ணு தான் நினைக்கிறேன். ஆனால் இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கள் தாத்தா வந்துட்டு நான் சொல்கிறத ரொம்ப ஃபுல்லாக அப்படி கீனாக நான் சொல்கிறத கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. என்னை வந்து ஒரு அடல்ட்டு பொண்ணு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க, மெச்சோர்டான பொண்ணு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம இதிலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் நம்மளோட
ஸ்பீக்கர் வந்து இதில் ஒரு குட்டி பொண்ணு. சைமன் டஸ் டூ பட் தட் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ சைமனும் கேட்குமா. சைமன்னா யார்? இந்த டாக், ஜெர்மன் ஷெப்பர்டு. ஓகே, சைமனும் கேட்குமா, ஆனால் அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது கேட்குறது. When Grandpa began to lose his eyesight some years ago, he got himself a guide dog. ஸோ கிராண்ட்பாக்கு வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கண்ணு தெரியாமல் போயிடுச்சு. ஸோ அந்த டைமில் வந்துட்டு அவர் ஒரு கைட் டாக் வாங்கியிருக்காரு. ட்ரெயின்டு ஜெர்மன் ஷெப்பர்டு. ட்ரெயின்டு, ஸோ ஆல்ரெடி ட்ரெயின் பண்ணப்பட்ட ஒரு ஜெர்மன் ஷெப்பர்டு டாகை தான் வாங்கியிருக்காரு. அண்ட் கால்டு ஹிம் சைமன். ஸோ அந்த டாகி பேர் தான் சைமன். ஓகே, எதுக்கு சைமன்னு பேர் வச்சுருக்காராமா? பிகாஸ் ஐ ஹாவ் டு டூ வாட் சைமன் சேஸ். இதில் தான் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம், கிராண்ட்பாக்கு கண்ணு தெரியாமல் போனதுனால இப்போ சைமன் ரோட் க்ராஸ் பண்ணால் தான் தாத்தாவும் க்ராஸ் பண்ணுவார். ஸோ சைமனோட சைனை வச்சு தான் இவர் வந்துட்டு எல்லாமே செய்கிறாருன்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, ஹீ டோல்டு மீ. ஸோ நம்மளோட ஸ்பீக்கர்கிட்ட நம்மளோட ஆத்தர்கிட்ட வந்து தாத்தா சொல்கிறாரு, when I asked him why he chose the name Simon for the dog. ஸோ தாத்தா வந்து எதுக்கு சைமன் அப்படின்ற பேரை நான் நாய்க்கு வச்சேன் அப்படின்றது சொல்கிறாரு. எதுக்கு வச்சாருன்னா, தென் ஹீ டோல்டு மீ, என்ன சொல்ல வர்றாருன்னா, அபவுட் அ கேம் ஹீ யூஸ் டு ப்ளே வென் ஹீ வாஸ் அ பாய் கால்டு சைமன் சேஸ். புரியுதுங்களா உங்களுக்கு? இவர் வந்து சொல்கிறாரு, தாத்தா சொல்கிறார், சின்ன வயசில் அவங்க ஒரு கேம் விளையாடுவாங்களாம். யூஸ் டு அப்படின்றது வந்துட்டுனாலே உங்களுக்கு வந்துட்டு நம்ம வந்து நான் அப்போது எப்படி விளையாண்டேன் தெரியுமா, அந்த டென்ஸ் ஃபாலோ அப் ஆகிடும். ஓகே, ஸோ ஹீ யூஸ்டு டு ப்ளே வென் ஹி வாஸ் அ பாய். அவர் குட்டி பையனாக இருக்கும்போது சைமன் சேஸ் அப்படின்ற கேம் விளையாடுவாங்களாம். ஸோ நான் சைமன் சேஸ்னால் என்ன அப்படின்றத ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அடுத்து போயிடலாம். பிகாஸ் ஆஃப் சைமன், கிராண்ட்பா could continue to live on his house. He could go for walks and even do something shopping now and then when he wanted to surprise us with gifts. ஸோ பிகாஸ் ஆஃப் சைமன் தான் தாத்தாவால் என்ன பண்ண முடியுதான், தனியாகவே அவரால் வாழ முடியுதான். அது மட்டும் இல்லை, அவர் வெளியில் போவார், ஷாப்பிங் பண்ணி கூட அவருக்கு தேவையானது. அது மட்டும் இல்லை, இவங்களுக்குமே சர்ப்ரைஸ் கிஃப்ட் தாத்தாவால் செய்ய முடிஞ்சுன்னா காரணம் வந்துட்டு இந்த சைமனால தான் அப்படின்னு. அடுத்து, Simon lead Grandpa straight into the path of a car. He was badly injured. My mother said that evening he was awake when I went, but he just kept calling out Simon's name. ஸோ சைமன் வந்துட்டு தான் தாத்தாவை கார் வர்றது கவனிக்காமல் க்ராஸ் பண்ண வைக்க போய் தாத்தாவுக்கு ரொம்ப பேட்லி இன்ஜோர்டாக, ரொம்ப அடிபட்டுருச்சு போல். அவங்க அம்மா வந்து சாயந்தரம் சொன்னாங்களாம், தாத்தா பார்த்துட்டாரு, நான் எந்திரிச்சிட்டாரு, நான் போனதுக்கப்புறம் தாத்தா எந்திரிச்சிட்டாரு, பட் அவர் வந்துட்டு சைமன் தான் எப்படி இருக்கான்னு கேட்டுக்கிட்டே இருக்காருன்னு சொல்கிறாங்க. Ma had brought Simon back to our place, but he just moved after the house, barely eating or drinking. ஸோ அம்மா வந்துட்டு சைமனையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஆனால் அது வந்து என்னன்னா, ஒரு சந்தோஷமே இல்லாமல் அப்படி பாம்போல் வீட்டை சுற்றிட்டு ஒன்றுமே சரியாக சாப்பிடாம தண்ணி குடிக்காமல் இருக்குதான். It was as if he knew he was responsible for grandpa's condition. That night Simon didn't sleep at all, and after that he just got worse. I took him out for walks, talked to him and told him we are praying for grandpa's recovery. ஸோ அவங்க சொல்கிறாங்க, அம்மா வந்துட்டு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இட் வாஸ் ஆஸ் இஃப் he was responsible. ஸோ இதுக்கு வந்துட்டு என்ன தெரியுது, நம்ம தான் கிராண்ட்பாவோட கண்டிஷனுக்கு நம்ம தான் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்லிட்டு சைமன் நைட்டு கூட சரியாக தூங்கவே இல்லையா. அண்ட் ஆஃப்டர் தேட் ஹீ ஜஸ்ட் காட் வர்ஸ். அது போக போக அதோட நிலைமை ரொம்ப கவலைக்கிடனமாக போயிட்டுருக்கு ஆயிடுச்சு. ஐ டுக் ஹிம் அவுட்.
பட் நம்மளோட ஆத்தரும் அதை வெளியே கூட்டிகிட்டு போகிறாங்க, அது கூட பேசுகிறாங்க அண்ட் டோல்ட் ஹிம். அதுட்டே சொல்கிறாங்க, நம்ம ப்ரே பண்ணுறோம், தாத்தா ரெடி ஆயிடுவார் அப்படின்னு. It was a couple of days later when I returned from school that I made a discovery. ஸோ 2 நாள் கழித்து அவங்க வந்துட்டு ஸ்கூல், நம்மளோட ரைட்டர் வந்து ஸ்கூல் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒன்று கண்டுபிடிக்கிறாங்களா. என்னென்னா, சைமன் வாஸ் சிட்டிங் ஆன் த போர்ச் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த மெஸ் டோர் பட் ஹீ டிடன்ட் ரியாக்ட் டு த சவுண்ட் ஆஃப் த ரிக்ஷா வென் ஐ காட் ஹோம். ஸோ சைமன் வந்துட்டு போச்சு வெளியே அந்த கவர்டு என்ட்ரன்ஸு, மோஸ்ட்லி வந்துட்டு என்ட்ரன்ஸ்லாம் ஒரு சில வீட்டில் மூடி கவர் பண்ணி வச்சுருப்பாங்க. இன் ஃப்ரண்ட் ஆஃப் மெஸ் டோர் அப்படின்னா ஸ்க்ரீன் வந்துட்டு இப்போ நம்ம வீட்டில் கொசு வராமல் இருக்க வலை அடிச்சிருப்போம்ல, அது மாதிரி அவங்க வந்துட்டு ஒயர் அடிச்சிருப்பாங்க. சரிங்களா. அதுக்கு இன்சைடில் இது வந்து உட்கார்ந்துருக்குது. பட் அது வந்து ரிக்ஷா சவுண்டை கேட்டு அது அசரவே இல்லை, அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துருக்குது. ஹீ டிடன்ட் ரீப்ளே டு மீ வென் ஐ கால்ட் அவுட் ஹிம். ஸோ இந்த பாப்பாவும் சத்தம் கொடுத்துட்டு வருது, சைமன் சைமன்னு. பட் அது வந்து ரிப்ளையே பண்ணலை. ஹீ ஜஸ்ட் கண்டினியூ டு ஸ்டேர் ஸ்ட்ரைட் அஹெட் அட் மா who was in the kitchen. பட் இது வந்து அவங்க அம்மாவையே அப்படி பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்குது. சைமன் சைமன் ஐ கால்டு லவுட்லி. ஸோ இந்த பொண்ணு வந்து சைமன் சைமன்னு சத்தமாக கூப்பிட்டதுக்கு அப்புறம் ஃபைனலி ஹி டர்ன்ட் ஹிஸ் ஹெட், ஸ்டுட் அப் அண்ட் trotted towards me wagging his tail and a big doggy smile on his face. ஸோ சைமன் சைமன் இந்த பொண்ணு சத்தமாக கூப்பிட்ட பிறகு தான் இந்த பொண்ணு கண்டுபிடிக்கிறான். ஸோ என்ன கண்டுபிடிக்கிறான்றது என்னென்னா, ஃபைனலி அது திரும்ப சைமன் சைமன் இந்த பொண்ணு சத்தமாக கூப்பிட்டதுக்கப்புறம் தலையை திருப்பிட்டு அப்படி டோடட் மீ பார்த்தோன்னே துள்ளி குதிச்சுட்டு வாழை ஆட்டிக்கிட்டு அது வந்துட்டு அப்படியே சந்தோஷமாக ஓடி வருது. அதுக்கப்புறம் தான் இந்த பொண்ணு என்ன கண்டுபிடிக்கான்னா, ஹீ இஸ் டெஃப்மா. ஸோ அதுக்கு காது கேட்கலம்மா அப்படின்றத இவ கண்டுபிடிக்கிறான். I said when I walked into the kitchen, that was why he lead grandpa into the path of that vehicle. He couldn't hear it approaching. ஸோ அதுக்கப்புறம் தான் அவள் கண்டுபிடிக்கிறா, அதுக்கு வந்து சரியாக காது கேட்கல, அதனால தான் அது வந்து வெஹிக்கிள் வர்றது கூட தெரியாமல் அது வந்து கிராண்ட்பாவை அப்படியே லீட் பண்ணி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. Ma stopped cooking and thought for the minute. He must be almost 10 years old now, she said. ஸோ அம்மா வந்துட்டு குக் பண்ணிகிட்டு இருக்கவங்க ஒரு செகண்ட் யோசிச்சு பார்த்துட்டு, இதுக்கு 10 வருஷம் ஆயிடுச்சு இல்லை, அதனால் she said wiping her hands on the cloth. ஸோ ஒரு துணியில் அப்படி கையை தொடச்சிட்டே, அவங்க கையை தொடச்சிட்டே என்ன பண்ணுறாங்க, சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. கையை தொடச்சிட்டே, இப்போ நம்மளாம் வந்து சமைச்சிட்டு இருந்தோன்னா டக்குன்னு ட்ரெஸ்ஸில் தொடச்சிட்டு அப்படி பேசுவோம்ல, அந்த மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இட்ஸ் பாசிபிள் ஹீ கேன் நோ லாங்கர் ஹியர் வெரி வெல். ஸோ கண்டிப்பாக கொஞ்ச நாளாக அதுக்கு காது கேட்காம கூட இருந்திருக்கலாம். சைமன் ஸ்டில் wasn't eating, and the next morning when I took him for a walk, his legs gave way and he sat down heavily on the grass. "Mama," I shouted as I tried to lift him up. "Come quick, Simon can't walk." ஸோ கொஞ்ச நேரத்தில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, சைமனால் வந்துட்டு நடக்க முடியல. சரியா, காலையிலே அது சரியாக சாப்பிடல, அது சரியாகவே சாப்பிடல அப்படின்றதுனால இந்த பொண்ணு வாக்கிங் கூட்டிகிட்டு போகிற டைமு அதால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல, டக்குன்னு புல் மேலேயே விழுந்துருச்சு. உடனே இந்த பொண்ணு சத்தம் போட்டு அவங்க அம்மாவை கூப்பிட்றா, அம்மா வாங்க, சைமனால் எந்திச்சு நடக்க முடியல அப்படின்ட்டு. ஓகே. Ma helped me pick Simon up and we took him to the vet. வெட்னா ஒன்றும் இல்லை, வெட்டினரி டாக்டர்கிட்ட. ஸோ அம்மா ஹெல்ப் பண்ணுங்க, நம்ம சைமனை தூக்கிட்டு வெட்டினரி டாக்டர்கிட்ட போகலாம் அப்படின்ட்டு. சைமன் வாஸ் ரன்னிங் அ ஃபீவர் அண்ட் வாஸ் சீரியஸ்லி டீஹைட்ரேட்டட். ஸோ ஹி வாஸ் புட் ஆன் a drip immediately. I stayed with him until he was settled and for the next few days spent as much time as I could with him as he fought for his life. So சைமன் வந்து ரொம்ப சீரியஸான காய்ச்சல்னால ஹாஸ்பிட்டலில் இப்போ அட்மிட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அது டீஹைட்ரேட் ஆகிட்டு. டீஹைட்ரேட்னா தண்ணி இல்லாமல் டீஹைட்ரேஷனால் நிறைய பேர் மயக்கம் போட்டு விடுவாங்க இல்லையா, அதான் வேறு ஒன்றும் இல்லை.
ஸோ இப்போ அந்த டாகிக்கு வந்து ட்ரிப்ஸ் போடுறாங்க. அந்த பொண்ணும் வந்து அந்த டாகி கூடயே இருந்துடுறா. அதுக்கப்புறம் நாட்கள் போக போக அவளும் அந்த டாகி கூடயே டைம் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணுறா. ஏன்னா அது தன்னுடைய வாழ்க்கை கூட போராடிட்டுருக்கு, ஃபைட் பண்ணிகிட்ருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிறா. ஏன்னா 10 வயசு ஆயிடுச்சு. மேக்ஸிமம் டாகியோட லைஃப் இது சைக்கிளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10-15 வருஷம் இருக்கும், அவ்வளோதான். அதுக்கு மேலே இருக்காது. மேக்ஸிமம் ஒரு 13 to 15 இயர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். சரிங்களா? உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் எத்தனை வருஷம் வரைக்கும் இருக்கும் அப்படின்ட்டு. பட் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். இட் வாஸ் அ வீக் பிஃபோர் ஐ குட் விசிட் கிராண்ட்பா அகெயின். ஸோ ஒரு வாரம் கழிச்சு, அ வீக், இட் வாஸ் அ வீக் பிஃபோர். ஸோ ஒரு வாரத்துக்கு முன்னாடி, ஒரு நாள் 2 நாளுக்கு முன்னாடி கிராண்ட்பாவை போய் பார்க்க போகிறாங்க. யார்? நம்மளோட ஸ்பீக்கர். He looked frail and weak and was bandaged all over. He looked at me as I held his hands and whispered, "Get me out of here. How is Simon?" Simon. ஸோ ஒரு வாரத்துக்கு முன்னாடி, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி போய் பார்க்குறாங்க கிராண்ட்பாவை. அவர் வந்துட்டு ரொம்ப ஃப்ரைல்னாலும் வீக்கு தான். அண்ட் வீக், அவர் ரொம்ப முகம் வாடி போய் வீக்காகி போய் உட்காந்துருக்கிறாரு. அவர் மேலெல்லாம் பேண்டேட் போட்டு வச்சுருக்கிறாங்க. அண்ட் அவர் வந்துட்டு he look at me as I held his hand. இவங்க வந்துட்டு நம்மளோட ஸ்பீக்கர் வந்து அவங்க கையை பிடிக்கும்போது, தாத்தாவோட கையை பிடிக்கும்போது, சரி நீங்கள் இங்கேருந்து போகணும், எப்படி இருக்கான் சைமன், என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு கேட்காரு. கெட் மீ அவுட் ஆஃப் ஹியர், ஹவ் இஸ் சைமன், என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போங்கன்னு கேட்காரு. I found it's hard to speak about Simon, but he seemed to ready to read my mind. ஸோ சைமனை பற்றி இவருக்கு அதாவது நம்மளோட ஸ்பீக்கருக்கு பேச கஷ்டமாக இருக்குது, நம்மளோட ஆத்தருக்கு பேச. பட் அவர் வந்துட்டு ரீட் பண்ணிடுறாரு. சரி, சைமனுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு. It will do him good to meet me. அவரும் சொல்ல வராரு, he must feel like I have deserted him. So it will do him good to meet me. எனக்கு தெரியும் it will do him. ஸோ நான் அதை பார்க்கும்போது அது நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது கண்டிப்பாக யோசிச்சிருக்கும். லைக் ஐ ஹாவ் டெசிட்டட் ஹிம், நான் அதை வந்து தனிமைப்படுத்தப்பட்டேன், ஒதுக்கிட்டேன் அப்படின்னு நினச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கிராண்ட்பா வந்துட்டு நம்மளோட ஸ்பீக்கர்கிட்ட சொல்கிறாரு. தென் கிராண்ட்பா டோல்டு மீ ஹவு மச் ஹீ லாங்ட் டு பி ஹோம் அண்ட் ஹவு ஹீ ஹேட்டட் பீயிங் இன் த ஹாஸ்பிட்டல். ஸோ கிராண்ட்பா வந்துட்டு இப்போது ஸ்பீக்கர்கிட்ட சொல்கிறாரு ஹவு மச் ஹீ லாங்டு, அவருக்கு ஏக்கமாக இருக்குது, எப்படா வீட்டுக்கு போகணும், ஹாஸ்பிட்டல் இருக்கவே அவருக்கு பிடிக்கல. இட் வாஸ் 2 weeks டு கன்வின்ஸ் த டாக்டர் டு லெட் கிராண்ட்பா கோ ஹோம் வித் அஸ். ஸோ அம்மா வந்துட்டு 2 வாரம் கழித்து டாக்டரை கன்வின்ஸ் பண்ணி கிராண்ட்பாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. பை தென் சைமன் வாஸ் பேக் அட் ஹோம். ஸோ அதே டைமில் சைமனும் வீட்டுக்கு வந்துடுறான். When he realized that Grandpa was back too, Simon rose shakily to his feet and began to bark, dancing around and getting under our feet as we helped Grandpa get into a chair. ஸோ சைமன் வந்துட்டு வீட்டுக்கு அந்த டைம்லேயும் அவனும் வந்துடுறானா. ஸோ கிராண்ட்பா வீட்டுக்கு வந்துட்டாரு. வென் ஹி ரியலைஸ்டு கிராண்ட்பா வீட்டுக்கு வந்துட்டாருன்னு சைமனுக்கு தெரிஞ்சவொன்னே விறுவிறுன்னு ஓடி வந்து அது காலை தூக்கிட்டு அப்படியே ஷேக் பண்ணிவிட்டு பவுன்னு குலைச்சிட்டு அப்புறம் நல்லா சுற்றி அப்படியே ரவுண்ட் அடிக்குது. டாகி சந்தோஷமாக இருந்தால் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அது சுற்றி அப்படியே ரவுண்ட் அடிக்கும், விளையாடும், வாலாட்டும். ஸோ அது கிராண்ட்பாவை வந்து கொண்டு உட்கார வைக்கிற இடத்துல காலை சுற்றி வருது. The attendant who brought Grandpa from the hospital told me. ஸோ attendant அவர் வந்து என்ன பண்ணுறாரு, attendantனா a person who helps
பேஷண்ட்ஸ் இன் த ஹாஸ்பிட்டல். அவர் வந்துட்டு தாத்தாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரும்போது அவர் சொல்கிறாரு, கீப் த டாக் அவே, ஹில் ஜம்ப் ஆன் த ஓல்டு மேன் அண்ட் ஹர்ட் ஹிம். ஸோ நாயை கொஞ்சம் தள்ளி போக சொல்லுங்க, அது வந்து ஒரு வேளை தாத்தா மேலே குதிச்சு அதை அவரை ஹர்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு. உடனே கிராண்ட்பாக்கு வந்துட்டு ரொம்ப கோவம் வந்துடுது. பட் கிராண்ட்பா புட் அப் ஹிஸ் ஹேண்ட் and said harshly, Simon is too smart to do that. ஸோ சைமனுக்கு தெரியும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது ரொம்ப ஸ்மார்ட்டான டாகு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த யாரை இவரை கத்தி விட்டுறாரு. சரிங்களா? ஓகே. There were only a few days left before Christmas, and we had to look after 2 patients on the house now as we finished our preparations. But as the days passed, both made slow, steady recovery. So, a few days left before a Christmas. So, Christmas ரொம்ப கிட்ட நெருங்கிடுச்சு. நாளைக்கு கிறிஸ்மஸ். ஸோ we had to look after 2 patients. ஸோ அவங்களும் வந்துட்டு 2 பேஷண்ட்ஸை பார்த்துட்டு இப்போ தான் கிறிஸ்மஸ் டேக்கு தேவையான ப்ரிப்ரேஷன் எல்லாமே பண்ணி முடிக்கிறாங்க. பட் ஆஸ் த டேஸ் பாஸ்ட், டேஸும் நாட்களும் கழிஞ்சிருச்சு. எப்படின்னா போத் மேட் அ ஸ்லோ ஸ்டெடி ரெக்கவரி. ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக அவங்களும் ரெக்கவரி ஆகிட்டு, அதாவது குணமாயிட்டு வராங்க. ஆன் கிறிஸ்மஸ் ஈவ், இப்போ கிறிஸ்மஸ் ஈவ், ஓகே, கிறிஸ்மஸ் டே, ஐ ஃபவுண்ட் கிராண்ட்பா கிளிக்கிங் ஆஃப் ஹிஸ் மொபைல் ஃபோன். ஸோ கிராண்ட்பா வந்துட்டு அவரோட மொபைல் ஃபோன் எடுத்தாரு.